Good morning, children. Today we are going to discuss the grammar topic as tenses. The tenses is very essential and it is very important topic. Why we should learn this topic tenses அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have lot of troubles to speak in English and we have lot of trouble to write in English. So maximum of students you can accept my opinion. So why அப்படின்னு பார்த்தீங்கன்னா because we are very weak in English grammar. So that's why we can't write and we can't speak in English. So how can we develop our communicational language and how can we develop our written language அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாத்தோட மைண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான்மா. அதுக்கு டென்சஸ் வந்து இட் இஸ் வெரி பேசிக் டாபிக்மா. If you know the tenses, surely you can avoid maximum of mistakes in our spoken as well as in our written. ஸோ ஸ்போக்கன் லாங்குவேஜ்லேயும் ரிட்டன் லாங்குவேஜஸ்லேயும் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் அ டென்சஸ்மா. இந்த டென்சஸ் அப்படின்னாவே எல்லாத்துக்குள்ளே ஒரு மைண்டில் என்ன இருக்குன்னா இட் இஸ் அ காம்ப்ளிகேட்டட் டாபிக் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் டென்சஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ காம்ப்ளிகேட்டட் டாபிக், இட் இஸ் வெரி ஈஸியஸ்ட் டாபிக். என்ன இந்த டாப்பிக்கில் லேர்ன் பண்ணக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வேர் வி ஹாவ் டு யூஸ் த ஐடியா. ஓகே, இந்த ஐடியாவை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டென்சஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னா வி கேன் யூஸ் த ஐடியாஸ். இப்போ என்னுடைய ஒரு ஹேபிட், என்னோடய ரெகுலர் ஹேபிட் அப்படிங்கிறத நான் எந்த டென்ஸில் சொல்லணும், நான் இந்த ஒரு ஆக்ஷன் ஒரு டைம் செஞ்சேன் அப்படிங்கிறத எந்த டென்ஸில் சொல்லணும், இன் ஃப்யூச்சரில் நான் இந்த ஐடியாவை நான் சொல்கிறேன் அப்படின்னா அது எந்த டென்ஸில் சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் we can write and we can speak English fluently without any mistakesமா. ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் தான் இந்த டென்சஸ். இந்த டென்சஸில் நாம் வந்து there are 12 classes. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வாட் ஆர் த 12 அப்படின்னா there are 3 type of tenses. ஒன்று வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், இன்னொன்று பாஸ்ட் டென்ஸ், இன்னொன்று ஃப்யூச்சர் டென்ஸ்னு சொல்லுவீங்க. ஈச் டென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். அதே மாதிரி ப்ரெசண்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் கண்டினியூவஸ், ஃப்யூச்சர் கண்டினியூவஸ். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அப்படின்னு சொல்லிட்டு 12 நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோமா. அந்த 12 கிளாஸஸை நம்ம எப்படி நம்மளோட வே ஆஃப் யூசேஜஸில் ரிட்டன்லேயும் ஸ்போக்கன்லேயும் யூஸ் பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே கிளாஸில் டென்சஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குறோமா. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள், நான் ஒரு பார் டயக்ராம் கொடுத்துருக்கேன், ஒரு சார்ட் போட்டு நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். யூ கேன் காப்பி இட் இன் யுவர் டெக்ஸ்ட்டு. உங்களோட நோட்டில் இந்த டெக்ஸ்ட்டை உங்களுடைய நோட்டில் கிராமர் நோட்டில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக டென்சஸ்னு போட்டு காப்பி பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. The simple present tense we have to use in 5 ideasமா. What are the 5 ideas அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 5 boxesல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். To express a habitual actions. So what is the meaning of the word to express a habitual actions அப்படின்னாமா உன்னோட ரெகுலர் ஹேபிட் இருக்கு இல்லையாம்மா, அதுதான் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். நான் டெய்லிக்கும் காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது என்னோட ரெகுலர் ஹேபிட். டெய்லிக்கும் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே குளிக்கிறது என்னோடய ரெகுலர் ஹேபிட். ஃப்ரைடேனா நான் கோவிலுக்கு போகிறேங்கிறது என்னோடய ரெகுலர் ஹேபிட். எவ்ரி சண்டே கிரிக்கெட் விளையாட போகிறேங்கிறது என்னோடய ரெகுலர் ஹேபிட். ஸோ இந்த மாதிரி என்னோடய ரெகுலர் ஹேபிட்ஸை நான் எந்த டென்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நான் எழுதணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்ப்ரெஸ் அ பிளான்டு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். வாட் இஸ் அ பிளான்டு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னம்மா தர் இஸ் நத்திங்மா. ஸோ நாளைக்கு நான் சென்னை போகிறேன் அப்படிங்கிறது இட் இஸ் த ஃப்யூச்சர் ஆக்ஷன். த ஃப்யூச்சர் ஆக்ஷனை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி த ஆக்ஷன் வில் பி ஹேப்பன். அதுதான்மா நாளைக்குங்கிற சென்டென்ஸை, அதாவது ஃப்யூச்சர் ஆக்ஷனை வி கேன் ஆல்சோ யூஸ் இன் அவர் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கீழே
த ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் நெக்ஸ்ட் வீக். இப்போ இந்த நெக்ஸ்ட் வீக்குங்கிற கீவேர்டை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் அ ஃபியூச்சர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஃபியூச்சர் ஆக்ஷனா சார் த ஸ்கூல் வில் ரீஓப்பன் நெக்ஸ்ட் வீக் தானே சார்? ஒய் யூ யூஸ்டு த ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் நெக்ஸ்ட் வீக்? இல்லைம்மா, அது த ஸ்கூல் வில் ரீஓப்பன் நெக்ஸ்ட் வீக்கும் கரெக்டு தான், த ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் நெக்ஸ்ட் வீக்கும் கரெக்டு தான். ஏன் அப்படின்னு, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்கூல் வில் ரீஓப்பன் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லும்போது ஈவன் தோ த ஆக்சிலரி வேர்பு வில்லுங்கிறது டெஃபினட் ஃபியூச்சராக இருந்தால் கூட அந்த ஆக்சிலரி வேர்பை இந்த சென்டென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது என்னவா மாறிடும்னா இட் கேன் பி கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சான்சஸ் மேபி. அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரீஓப்பன்ஸ்னு சொல்கிறோம். இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு கிளாஸில் கூட. டுமாரோ வில் பி அ ஹாலிடே, டுமாரோ இஸ் அ ஹாலிடே. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ சென்டென்சஸ் நம்ம? ஸோ டுமாரோ வில் பி அ ஹாலிடே அப்படிங்கக்குள்ளே டெஃபினட்டாக நாளைக்கு ஹாலிடே தான், ஆனால் அதில் சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிறது மீனிங்மா. ஆனால் அதே சென்டென்ஸை டுமாரோ இஸ் அ ஹாலிடேன்னு நீங்கள் சொல்லும்போது டெஃபினெட்லி நாளைக்கு டுமாரோ இஸ் அ ஹாலிடே அப்படிங்கிறது தான் மீனிங். அதுதான் பிளான்டு ஆக்டிவிட்டீஸுங்கிறோம். ஸோ ஒரு பிளான்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மை மாம் வில் ரிட்டன் டுமாரோ இப்படிங்கிறது சிம்பிள் ஃபியூச்சர். அதே சென்டென்ஸை மை மாம் ரிட்டர்ன்ஸ் ஹியர் டுமாரோ அப்படின்னு எழுதும்போது டெஃபினெட்லி மை மாம் வில் ரிட்டன் அப்படிங்கிறது தான் மீனிங் கண்ணு. அதுதான் பிளான்டு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டு எக்ஸ்பிரஸ் ஜென்ரல் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. வாட் இஸ் டு எக்ஸ்பிரஸ் ஜென்ரல் ட்ரூத் அப்படின்னம்மா, ஸோ யூனிவர்சல் ஐடியாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையம்மா. தி எர்த் ரொட்டேட்ஸ் அரவுண்ட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்டு, த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட். இதெல்லாம் வி காண்ட் யூஸ் இன் எனி அதர் டென்சஸ். சப்போஸ் நீங்கள் இந்த சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸ்லேயோ ஃப்யூச்சர்லேயோ யூஸ் பண்ணி பாருங்களேன். த சன் ரொட்டேட்ஸ் அரவுண்ட் த சன் அப்படிங்கிற சென்டென்ஸை வில் ரொட்டேட், த சன் வில் ரொட்டேட் அரவுண்ட் த எர்த் வில் ரொட்டேட் அரவுண்ட் த சன் அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் எர்த் வந்து சூரியனை சுற்றி வரல, இன் ஃப்யூச்சரில் சுற்றி வரும், ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறதாம அதனோட மீனிங். அதுக்காக தான் இதை நம்ம வேறு டென்ஸில் யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் இதே சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த எர்த் ரொட்டேட்டட் அரவுண்ட் த சன். வாட் இஸ் த மீனிங்மா? ஒரு காலத்தில் சுற்றிட்டு இருந்துச்சு, இப்போ சுற்றலைன்னு அர்த்தவங்கன்னு. ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை சொல்லும்போது அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ அந்த ஆக்ஷன் நடக்கலை அப்படின்னு சொல்கிறதாங்கன்னு பாஸ்ட் ஆக்ஷன். ஸோ அதான் டு எக்ஸ்பிரஸ் ஜென்ரல் ட்ரூத், அதாவது யூனிவர்சல் ஐடியாஸு, சயின்டிஃபிக்கல் ஃபேக்ட்டு, இதெல்லாம் நம்ம சொல்கிறது தான் டு எக்ஸ்பிரஸ் ஜென்ரல் ட்ரூத்துன்னு சொல்கிறது. பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் ஆர் ரொட்டேட்ஸ், ரெண்டுமே சொல்லிக்கலாமா. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட், 2 and 2 make 4, honesty is the best policy, a magnet attracts iron, water boils at 100 degree Celsius, the moon rotates around the sun. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ட்ரூத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ்மா. அடுத்தது ப்ராவர்ப் அண்ட் சேயிங்ஸ்கன்னு. எல்லா ப்ராவர்ப்ஸுமே வி கேன் யூஸ் ஒன்லி இன் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தாங்கன்னு. வி காண்ட் யூஸ் எனி அதர் டென்சஸ். இப்போ இங்கே பாருங்கள், ப்ராவர்ப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். தெர் ஆர் 5 ப்ராவர்ப்ஸ் ஐ ஹவ் கிவன். டைம் அண்ட் டைடு வெயிட் ஃபார் நன். இதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்பாட் தி எரர்ஸில் டைம் அண்ட் டைடு வெயிட்ஸ் ஃபார் நன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டைம்ங்கிறது ஒன்று, இன்னொன்று ஏன்னா இப்போ ராஜா அண்ட் ராணி அப்படின்னு வரும்போது அதை நம்ம ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லையாம்மா. அதே மாதிரி தான்மா டைம் அண்ட் டைடு அப்படிங்கிறது இட் இஸ் டூ டிஃப்ரெண்ட் நவுன்ஸு. ஸோ 2 டிஃப்ரெண்ட் நவுன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம சிங்குலராக கன்சிடர் பண்ண முடியாதமா, ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ண முடியும். அதே கப் அண்ட் சாசர் அப்படின்னு சொல்லும்போது, கப் அண்ட் சாசருங்கிறது 2 நவுனாக இருந்தால் கூட கண்ணு அது ஒரு பேர். ஸோ அந்த பேர் வரும்போது அதை நம்ம சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஆனால் டைம் அண்ட் டைடு அப்படிங்கிறது வந்துச்சுன்னா கண்டிப்பாக பக்கத்தில் வெயிட்ஸ் வரக்கூடாதுக்குன்னு வெயிட்டு தான் வரணும். ஸோ டைம் அண்ட் டைடு வெயிட் ஃபார் நன் தான் கரெக்டு. ஸோ இந்த ப்ராவர்ப் நம்மளுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆப்சன்ஸ் மேக்ஸ் the heart grow fonder, actions speak louder than words, a picture is worth 1,000 words, beauty is in the eye of beholder. ஸோ இந்த சென்டென்சஸில் வரக்கூடிய ப்ராவர்ப்ஸ் எல்லாமே என்னவாக இருக்குதுமா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? ஓப்பன் த டோர். இப்போ இந்த ஓப்பன் அப்படிங்கிறது என்னம்மா, ஓப்பன்டுங்கிறது தான் வேர்பு 2. இப்போ ஓப்பன்ங்கிறது வேர்பு 1. ஸோ இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் பொறுத்த வரைக்கும் வி ஹவ் டு யூஸ் த வேர்ப் as ஜஸ்ட் V1 மீன்ஸ் என்னம்மா, வேர்பு 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோங்கிறதுக்கு வேர்பு 1 கோ, ஓகே. வேர்ப் 2 வென்ட், வேர்ப் 3 கான், ஓகே. வேர்ப் 4 கோயிங், வேர்ப் 5
to go. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் verb. verb 1, verb 2, verb 3, verb 4, verb 5. ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓப்பன் த டோர், க்ளோஸ் த டோர், புரிஞ்சா, ஸ்விட்ச் ஆன் த ஃபேன், ஸ்விட்ச் ஆஃப் த லைட். ஸோ இந்த மாதிரி எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலும் we should use only the simple present tense. ஓகேம்மா. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டு எக்ஸ்பிரஸ் ஹேபிச்சுவல் ஆக்ஷனுக்கு ஐ ஹவ் கிவன் யூ 10 எக்ஸாம்பிள்ஸு. இப்போ பாருங்கள், ஐ வாட்ச் டெலிவிஷன் ஆன் எவ்ரி சண்டே. இப்போ லிசன்மா, ஐ அப்படிங்கிறது என்னம்மா, ஹியர் இட் இஸ் அ நவுன். ஓகே, ஸோ வாட்ச் அப்படிங்கிறது என்னம்மா, வேர்பு. ஸோ வேர்ப், வாட் இஸ் த வேர்ப்மா, வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3, வேர்ப் 4, வேர்ப் 5. ஸோ ஹியர் வாட்ச் அப்படிங்கிறது என்ன வேர்பு, வேர்ப் 1. ஏன்னா வாட்சோட பாஸ்ட் டென்ஸ் என்னம்மா, வாட்ச்டு. ஸோ அடுத்ததுமா வேர்ப் 3 வாட்ச்டு, வேர்ப் 4 வாட்சிங், வேர்ப் 5 டு வாட்ச். ஸோ இப்போ இங்கே வேர்ப் 1 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து நம்மளுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஐ வாட்ச் டெலிவிஷன் ஆன் எவ்ரி சண்டே. இப்போ இங்கே கீவேர்ட் பார்க்குறீங்கம்மா, இது எப்படிங்க சார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படின்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி சண்டே அப்படின்னு ஒரு ஆக்ஷன் இருக்குது இல்லையா கண்ணே. எவ்ரி சண்டேனா என்னம்மா, இட் இஸ் அ ரெகுலர்லி ஹேப்பனிங் ஆன் எவ்ரி சண்டே. எவ்ரி சண்டே, ஒவ்வொரு சண்டேவும் அப்படிங்கிறதாம்மா. அப்போ ஒவ்வொரு சண்டேவும் நான் என்ன பண்ணுவேன், டெலிவிஷன் பார்ப்பேன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஹேபிட் ஆஃப் மைண்ட், என்னுடைய ஹேபிட். சி கெட்ஸ் அப் எவ்ரி மார்னிங் அட் 6 o'clock. ஸோ 6 o'clock ரெகுலராக எந்திரிக்கிறது இட் இஸ் த ஹேபிட் ஆஃப் த கேர்ள் சி. ஓகே, அதனால தான் சி கெட்ஸ் அப், சப்ஜெக்ட் சிங்குலர்மா, அதனால வேர்ப் என்ன இருக்குது, இட் டேக்ஸ் கெட்ஸ்ன்னு வந்துருச்சு. ஓகே, he walks in the evening. ஓகே சார், ஹியர் there is no keyword is given அப்படின்னா, he walks in the evening அப்படின்னா ரெகுலர்லி எவ்ரி ஈவினிங்கிறது தான் இந்த இடத்துல மீனிங். ஓகேவா சார், எவ்ரிங்கிற கீவேர்டு இல்லை, அப்புறம் எப்படி ஹவு கேன் வி சே இட் இஸ் த ரெகுலர் ஹேபிட் ஆஃப் த பர்சன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ தேர் இஸ் நோ கீவேர்ட் இஸ் கிவன் அப்படின்னா கூட இதை அண்டர்ஸ்டாண்டில் என்ன பண்ணிக்கிறோமா, இட் இஸ் அ ரெகுலர் ஹேபிட், அதனால தான் ஹி வாக்ஸ் இன் த ஈவினிங் அப்படின்னு. அதே மாதிரி தான் பாருமா, மை ஷாப்ஸ் ஓப்பன்ஸ் அட் 9 o'clock. ஸோ எல்லா டேவும், ஓகே, ஆல் த டே 9 o'clock என்னோட கடை என்ன ஆகுமா, இட் வில் ஓப்பன், அதுதான் த ஷாப் ஓப்பன்ஸ்ன்னு சொல்கிறோமா. I do exercise every morning. So every morning I am doing an exercise. அது வந்து regular habit of myself. அதனால் I do exercise. ராதா return from college at 6. Every day 6 o'clock ராதா என்ன பண்ணுவா, காலேஜிலேருந்து ரிட்டர்ன் வந்துடும். It is a regular habit of ராதா. My father loves taking a tea every morning. ஓகே, taking a tea is a noun இந்த இடத்துல. ஸோ டேக்கிங்கிறது வந்து வேர்புன்னு நினச்சிக்காதீங்க. My father loves taking tea every morning. Every morning taking tea is the habit of my father. Okay, my father goes to office at 10 a.m. Okay, regularly 10 a.m. என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸ் போகிறாரு. many trees lost their leaves in autumn. ஸோ ஆட்டம்ங்கிறது இட் இஸ் அ சீசன். ஸோ எல்லா சீசன்லேயும் ஆட்டம் என்ன ஆகும், எல்லா சீசன்லையும் எவ்ரி ஆட்டம்ங்கிறது அந்த மீனிங்மா. எவ்ரி ஆட்டமில் இந்த ட்ரீ என்ன பண்ணுது, இட் லூஸ் தியர் லீவ்ஸ். ஓகே, சி வாட்சஸ் த ப்ரோக்ராம் எவ்ரி வீக். எல்லா வீக்குமே அவள் அந்த ப்ரோக்ராமை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது ரெகுலர் ஹேபிட்டு. ஸோ ஆர் யூ கிளியர் தீஸ் 10 sentences? It gives a clear idea. So whatever the regular habit you have, that regular habit you must discuss only in the simple present tense. We should not discuss our regular habit in any other tenses. Okay, suppose if you are discussing the same sentence, for example one sentence parunga, I watched television on every Sunday. So now I used this sentence in simple past tense. In simple past tense நான் யூஸ் பண்ண உடனே what is the meaning மா, நான் டெலிவிஷன் பார்த்துட்டு இருந்தேன் எவ்ரி சண்டே, எல்லா சண்டேயும் பார்த்துட்டு இருந்தேன், பட் நாட் நவ். இப்போ நான் என்ன பண்ணுறது இல்லை, நான் டெலிவிஷன் பார்க்குறத நிறுத்திட்டேன்னு அர்த்தமா. அப்போ ஒரு டிஸ்கண்டினியூட் ஆக்ஷனாக இருக்கக்கூடாது. ஒரு ஆக்ஷன் டிஸ்கண்டினியூ ஆகாமல் ப்ரெசண்ட்டில் போயிட்டுருக்கு, ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதை நம்ம என்னமா யூஸ் பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு டென்ஸில் யூஸ் பண்ண முடியாது. செகண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஜென்ரல் ட்ரூத், அதாவது யூனிவர்சல் ட்ரூத்துன்னு சொல்லுவோம் இல்லையாமா, அதுதான் நான் ஜென்ரல் ட்ரூத்துன்னு கொடுத்துருக்கேன். யூனிவர்சல் ட்ரூத் ஆர் சயின்டிஃபிக்கல் ஃபேக்ட்னு சொல்லுவோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரல் ட்ரூத்து, யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னா உண்மை, அதை வந்து வி காண்ட் டு சேஞ்ச். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். வாட் இஸ் த மீனிங்மா, சன்னை சுற்றி த எர்த் வருது அப்படிங்கிறதாம்மா அதனோட மீனிங். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொன்னோன்னா என்ன மீனிங்மா, த எர்த் ரிவால்வ்டு அரவுண்ட் த சன்னுங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்குன்னு.
இப்போ அதனோட மீனிங் என்ன கண்ணு, எர்த்தானது சன்னை சுற்றிக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறது தான் மீனிங் கண்ணு. அப்போ என்ன அர்த்தம், இப்போ சுற்றலைன்னு அர்த்தம். ஆக்சுவலி வாட் வி ஹவ் டு சேமா, தி எர்த் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் தி சன், சுற்றிட்டு இருக்குது, இன் ஃபியூச்சர்லையும் சுற்றிட்டு இருக்கும் அப்படின்னா அது யூனிவர்சல் ட்ரூத். அப்போ அந்த யூனிவர்சல் ட்ரூத்தை வி ஷுட் டிஸ்கஸ் ஒன்லி இன் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தாம்மா. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கம்மா. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இதே சென்டென்ஸ் தாம்மா. நம்மளுக்கு அடுத்த சென்டென்ஸ், த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட். கிழக்கே முதிக்குது, மேற்கே மறையுது. ஓகே, அவ்வளோதாம்மா நம்மளுக்கு. அந்த சென்டென்ஸை பாருங்கள். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இதை அப்படியே நீங்கள் மாற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். சன் ரோஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தங்கன்னு, கிழக்கே சூரியன் உதித்தது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் திஸ் சென்டென்ஸ் லைக் தட் அப்படின்னா வாட் இஸ் த மீனிங்னா, உதிச்சது இப்போ உதிக்க கிடையாது, இப்போ வேறு ஏதோ ஒரு டைரக்ஷன்ஸில் உதிச்சிட்ருக்கு அப்படின்னு அர்த்தமா. த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட். ஓகே, வெஸ்ட்டில் தான் சன் வந்து என்ன ஆகிட்டுருக்குமா, செட் ஆகிட்டுருக்கு. அதே நம்ம சன் சாட் இன் த வெஸ்ட் அப்படின்னு போட்டோம்னா என்ன அர்த்தம், வெஸ்ட்டில் மறைஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ வேறு ஏதோ ஒரு டைரக்ஷனில் மறையுது அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இட் இஸ் ராங் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ராங் இன்ஃபர்மேஷனை நம்மளால் சொல்ல முடியாது. அதனால தான் இந்த ட்ரூத்தை வி ஷுட் டிஸ்கஸ் ஒன்லி இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லும்போது எப்பயுமே அந்த ஆக்ஷன் உண்மையாகவே நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 2 and make 4. ஓகே, இது வந்து ட்ரூத்துமா என்ன அப்படின்னா, இது மேத்தமெட்டிக்கல் ட்ரூத்து. ஸோ 2 2 மேக் எவ்வளோமா, 4 தான். புரிஞ்சா சார்? இது 2 2 மேக்ஸ்ன்னு ஏன் போடலன்னா, 2 2 ரெண்டுமே ஒரே நவுன் தானே சார், அப்புறம் ஏன் சார் மேக்ஸ் போடலன்னா, கண்ணே 2ங்கிறது ஒரு நம்பர், இன்னொரு 2ங்கிறது ஒரு நம்பர். தேர் ஆர் 2 நம்பர்ஸ் ஆர் ஜாயின்டு வித் த கோஆர்டினேட்டிவ் கன்ஜக்ஷன். அதனால் இதை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனால தான் மேக் யூஸ் பண்ணிக்கிறோம். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஓகேவா, இதுவும் வந்து ட்ரூத்துமா. அதே மாதிரி மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன், வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius, த மூன் ரொட்டேட்ஸ் அரௌண்ட் த எர்த். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இட் இஸ் த யூனிவர்சல் ட்ரூத் தான். வி கான்ட் சேஞ்ச் இன் எனி அதர் டென்சஸ். சப்போஸ் வி ஆர் யூஸிங் தட் இன் எனி அதர் சென்டென்சஸ் அப்படின்னா இட் வில் கொலாப்ஸ் த ஹோல் மீனிங். நெக்ஸ்ட்டு பார்க்கண்ணே, அடுத்தது டு எக்ஸ்பிரஸ் பிளான்டு ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறோமா. என்ன சார் பிளான்டு ஆக்டிவிட்டீஸ்? நான் ஏற்கனவே முன்னே ஆரம்பிக்கும்போது சொன்னது தான்மா. பிளான்டு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா, ஸோ ஒரு ப்ரோக்ராம்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், அந்த பிளான் இட் வில் பி ஹேப்பன் வித்தவுட் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்கிறது தாங்கன்னு பிளான்டு ஆக்டிவிட்டி. புரிஞ்சு? ஐ கோ டு சென்னை டுமாரோ அப்படின்னா என்ன அர்த்தங்கன்னு, கண்டிப்பாக நாளைக்கு நான் சென்னை போவேன்னு அர்த்தங்கன்னு. இதே சென்டென்ஸை இஃப் யூ ஆர் யூஸிங் இன் சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் கோ டு சென்னை டுமாரோ அப்படிங்கிறது மீனிங் கண்ணு. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நான் நாளைக்கு சென்னை போகிறது டெஃபினட் ஃபியூச்சர் வில்லை யூஸ் பண்ணி எழுதும்போது ப்ரோக்ராம் மாடிஃபை ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தங்கண்ணு. அதுதான் இந்த ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் நெக்ஸ்ட் வீக். டெஃபினட்டாக நம்மளோட ஸ்கூல் நெக்ஸ்ட் வீக் ரீஓப்பன் ஆகும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், த ரீஓப்பன்ஸ் தான் யூஸ் பண்ணணும், வில் ரீஓப்பன் யூஸ் பண்ணக்கூடாது. சார் இப்படி ஒரு கொஷின் கொடுக்குறாங்க, த ஸ்கூல் டேஸ் ரீஓப்பன் நெக்ஸ்ட் வீக்குன்னு கொடுக்குறாங்க. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் சார், விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர் சார் அப்படின்னா, இன் பப்ளிக் ஆன்சர் கீ வாட் ஆர் த ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஆப்ட் ஆகும்னா, ரீஓப்பன்ஸ் போட்டாலும் கரெக்டு கண்ணு, வில் ரீஓப்பன் போட்டாலும் கரெக்டு. புரிஞ்சா? இந்த 2 ஆன்சர் போட்டாலும் கரெக்டு கண்ணு. புரிஞ்சா? ஸோ டெஃபினட் ஃபியூச்சரில் நீங்கள் எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதினாலும் உனக்கு ஆன்சர் கரெக்டு. போத் ஆன்சர் வில் பி கிவன் இன் த கொஷின் ஆன்சர் கீ, நோ டவுட் அட் ஆல். த எக்ஸாமினேஷன் கமென்சஸ் நெக்ஸ்ட் மந்த். அதே தாங்க இந்த இடத்துல வில் கமென்ஸ் போட்டாலும் கரெக்டு, கமென்சஸ் போட்டாலும் கரெக்டு. ஒய் சார் நீங்கள் இந்த டாபிக் இங்கே வந்து நடத்துனீங்க அப்படின்னா, ஸோ ஏன் நம்ம வந்து இந்த ஐடியாவை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஐ ஹாவ் கிவன் யூ வெரி கிளியர்லி. ஸோ ஒரு பிளான்ட் ஆக்ஷனாக இருந்துச்சு, டெஃபினட்டாக அந்த ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னா அந்த ஆக்ஷனை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். The PM visits America next Sunday. The next Sunday உடனே டெஃபினட்டாக நீங்கள் will visit போடலாம். பட் இந்த இடத்துல மீனிங் என்ன, விசிட்ஸ்னால் கண்டிப்பாக அவர் போக போகிறாரு. My uncle arrives tomorrow. I go to Madurai tomorrow. College reopens on 30th June and the bus passes in the morning at 6 a.m. The lecture starts at 9 o'clock. So in the sentences எல்லாமே பாருங்க, the action will be happen definitely without fail அப்படிங்கிறத மீனிங். ஓகேவா?
ஸோ அடுத்தது பாருங்கள், he arrives tomorrow, the Indian cricket team arrives at Delhi tomorrow. So even though the sentences which carries the keyword definite futureல கொடுத்துருந்தா கூட, டுமாரோங்கிற ஃபியூச்சர் இண்டிகேஷன் கொடுத்துருந்தா கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், we are using that in simple present tense. ஏன் இதை யூஸ் பண்ணிக்கிறோம், டெஃபினட்டாக இந்த ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டாப்பிலையும் நடத்திருக்கோம். ஓகே, அடுத்தது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் இல்லையாம்மா, ஸ்விட்ச் ஆன் பண்ணுப்பா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுப்பா, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, பாஸ்ட் டென்ஸில் சொல்ல முடியாது. புரிஞ்சா, ரிப்போர்ட்டட் ஃபார்மில் மட்டும்தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த டென்ஸில் யூஸ் பண்ண முடியாது. அதான் பாருங்கள், ஸ்டே ஹியர் அண்ட் வெயிட் ஃபார் பஸ் நம்பர் 35. ஸ்டே அப்படிங்கிறது நம்ம இரு அப்படிங்கிறது தான். ஸ்டே ஹியர் அண்ட் வெயிட் ஃபார் bus number 34. Ask the conductor about your stop and get down. Okay va, walk for 200 meters and then turn right. Wrap the gift in the colored paper. Open the door, close the door, switch on the fan, switch off the light. So in the sentences எல்லாம் instructions மா, இந்த instructions எல்லாமே என்ன யூஸ் பண்ணுவோமா, simple present tense யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராபர்ப்ஸும் இல்லை சேயிங்ஸும் பார்த்திங்கன்னா வி ஷுட் யூஸ் ஒன்லி இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த டென்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியாது கண்ணு. இப்போ பாருங்கள், டைம் அண்ட் டைடு, வெயிட் ஃபார் நன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டைம் அண்ட் டைடுங்கிறது இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் நவுன். ஸோ டூ டிஃப்ரெண்ட் நவுன்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம சிங்குலராக கன்சிடர் பண்ணக்கூடாது, ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ ப்ளூரலுக்கான வேர்ப் என்னவாக இருக்கணும், சிங்குலர் வெர்பாக இருக்கணும். அப்போ வெயிட்ஸ் வரக்கூடாது, வெயிட் தான் யூஸ் பண்ணணும். ஆப்சன் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் ஃபாலோ பண்ணி வரக்குள்ள மேக்ஸு. ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். எ பிக்சர் இஸ் வர்த் 1000 வேர்ட்ஸ். பியூட்டி இஸ் இன் த ஐ ஆஃப் த beholder. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஸோ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹவ் டு டேக் யுவர் கிராமர் நோட் அண்ட் யூ ஹவ் டு ஃபர்ஸ்ட் ரைட் த டென்சஸ்ங்கிற டாபிக் போட்டுக்கோங்க. நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாபிக் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிற பாக்ஸை போட்டு, ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வி ஹவ் டு யூஸ் இன் 5 ஐடியாஸஸ். ஒன் இஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஹேபிச்சுவல் ஆக்ஷன், டு எக்ஸ்பிரஸ் த பிளான்ட் ஆக்டிவிட்டீஸ், டு எக்ஸ்பிரஸ் த ஜென்ரல் ட்ரூத், டு எக்ஸ்பிரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், the proverbs and sayings. இந்த 5 ஐடியாஸஸ் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் டு எக்ஸ்பிரஸ் அ ஹேபிச்சுவல் ஆக்ஷன், அதுக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், யூ கேன் காப்பி இட். அண்ட் டு எக்ஸ்பிரஸ் த ஜென்ரல் ட்ரூத், அதுக்கான 8 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், காப்பி பண்ணிக்கோங்க. டு எக்ஸ்பிரஸ் பிளான்ட் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், காப்பி பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ராவர்ப்ஸ்க்கு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் யூ ஆர் கோயிங் டு ரைட் அப்படின்னு இல்லாமல், அடிஷ்னலி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ரைட் அப்படின்னா யூ கேன் டேக் சம்திங் ஃப்ரம் யுவர் ரெஃபரன்ஸ் கைடோ ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்தோ நீங்கள் எடுத்து இதனோட டாப்பிக்கு கீழே நீங்கள் அடிஷ்னலாக எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நோ ஆர் யூ கிளியர்? ஐ திங்க் நீங்கள் எல்லோரும் கிளியராக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்மா. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம ஒரு 5 ஐடியாஸஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம ஒரு 2 ஐடியாஸஸில் யூஸ் பண்ண போகிறோமா. என்ன அந்த 2 ஐடியாஸஸ் அப்படின்னா, டு இண்டிகேட் அன் ஆக்ஷன் தட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட். ஒன்றும் இல்லை கண்ணு, அங்கே ஹேபிச்சுவல் ஆக்ஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, அதே ஹேபிச்சுவல் ஆக்ஷன் தான். ஆனால் இந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷன் இந்த பாஸ்ட். நான் இப்போ ஒரு காலத்தில் டெய்லிக்கும் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன், ஒரு காலம்னு சொல்கிறேன் இல்லையாம்மா. ஸோ டெய்லிக்கும் நான் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருந்தேங்கிறது இட் இஸ் அ ரெகுலர் ஹேபிட், பட் இட் இஸ் இண்டிகேட்டிங் இட் இஸ் த ஆக்ஷன், த ரெகுலர் ஹேபிட் கண்டினியூடு இன் த பாஸ்ட். புரிஞ்சா, ஒரு காலத்தில் நடந்துச்சு பட் நாட் நவ். புரிஞ்சா, ஓகே, அதுதான் நம்ம டிஸ்கண்டினியூடு ரெகுலர் ஹேபிட்டுமாங்க. ஸோ எந்த ரெகுலர் ஹேபிட்டை டிஸ்கண்டினியூ ஆயிருச்சோ அதை நம்ம தான் சொல்கிறது தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. அடுத்தது பாருங்கம்மா, டு இண்டிகேட் அன் ஆக்ஷன் தட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட். ஸோ இது என்ன அப்படின்னா, தட் இஸ் த கீவேர்ட் இஸ் தேர் யூனோ. ஒரு சென்டென்ஸு நேற்றுக்கு, முந்தின நாள், லாஸ்ட் வீக், லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த், ஸோ டுடே மார்னிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எது இருந்தாலும் இந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்கன்னு. ஸோ ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட்டான ஒரு இதுனா அங்கே தான் நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். புரிஞ்சா, எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எஸ்டர்டேங்கிற ஒரு கீவேர்டோ, லாஸ்ட் வீக்குங்கிற ஒரு கீவேர்டோ, லாஸ்ட் மந்த்துங்கிற ஒரு கீவேர்டோ, லாஸ்ட் இயருங்கிற ஒரு கீவேர்டோ they are mentioned அப்படின்னா that we can't use in any other tenses. வேறு எந்த டென்சஸ்லையும் யூஸ் பண்ண முடியாது கண்ணு. பாஸ்ட் பர்ஃபெக்ட்லியோ, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்யூஸ்லையோ,
பாஸ்ட் கண்டினியூவஸ்லையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் a sentence which carries the keyword it's the past tense. புரிஞ்சக்கண்ணே. இப்போ நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டு இண்டிகேட் an action that happened in the past. அதுக்கானது என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஜான் கேபோட் sailed to America in 1498. அப்போ 1498 அப்படிங்கிறது என்னம்மா, ஒரு ஆக்ஷன் முடிஞ்சு போன ஒரு டைமு. ஸோ ஒரு பாஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது, we can't use it in another tenses. அடுத்தது பாருங்கள், மை ஃபாதர் டைடு லாஸ்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயர் அப்படிங்கிறது கீவேர்டுமா. ஸோ த லாஸ்ட் இயர் இண்டிகேட்ஸ் த சென்டென்ஸ் த ஆக்ஷன் இட் வாஸ் கம்ப்ளீட்டட்னு அர்த்தங்கன்னு. அதனால் அதையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா we can't use it in another tenses. He lived in Fuji in 1976. Year 1976 is completed. So we can't use that in another tenses. So past time வந்துருச்சு. So we crossed the channel yesterday. So yesterday it is a keyword, it is indicating the past time. I saw a movie yesterday. அடுத்தது I didn't see a play yesterday. Last year I traveled to Japan. Last year I didn't travel to Korea. Did you have dinner last night? Radha wrote me a letter last Sunday. So in all sentences which has a keyword yesterday, last year, last night, last Sunday. So all these sentences which have a keyword of past time. ஸோ ஒரு பாஸ்ட் டைம் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், சா சியோட பாஸ்ட் அண்ட் சா கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ டிடன்ட் சி. இப்போ இங்கே பாருங்கம்மா, டிட்டுங்கிறது என்னம்மா, டூவோட பாஸ்ட் அண்ட் டிட்டு. புரிஞ்சுக்கோங்க. ஸோ டிட்டு ஆக்சிலரி வேர்பை எதை ஃபாலோ பண்ணி வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்பு, மெயின் வேர்பு என்னமா இருக்குன்னா வேர்பு ஒன்றா இருக்குங்கன்னு. எக்ஸப்ட் ஹாவ், ஹேஸ், ஹேடை தவிர மற்ற எந்த வேர்பு, அதாவது நம்ம மாடல்ஸ் இருக்கு இல்லையாம்மா, மாடல் வேர்புக்கு பின்னாடி நீ எந்த வேர்பை யூஸ் பண்ணனாலும் பின்னாடி என்ன இருக்கணும், வில்லோ, கேனோ, ஷல்லோ இந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வேர்பு என்னவா இருக்கணுங்கன்னு, வேர்பு ஒன்று இருக்கணும். இப்போ இங்கே நீங்கள் பாருங்கள், டிட்டுன்னு வந்திருக்கு, டிட்டு ப்ளஸ் சி. புரிஞ்சுக்கோங்க. ஐ டிடன்ட் சி அ ப்ளே எஸ்டர்டே. ஸோ எஸ்டர்டேங்கிறது கீவேர்ட், அதனால டூ வந்து என்னவா மாறிடுதுன்னா டிட்டாக மாறிடுது. லாஸ்ட் இயர் ஐ ட்ராவலோட பாஸ்ட் டென்ஸ் ட்ராவல்டு, அதனால் ஐ ட்ராவல்டுன்னு போட்டிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், லாஸ்ட் இயர் ஐ டிடன்ட் ட்ராவல். அங்கே இடத்துல டூவோட பாஸ்ட் டென்ஸ் டிட்டு. அடுத்தது டிட் யூ ஹாவ் டின்னர் லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட்டுங்கிறதுனால டூ வரக்கூடாது, டிட் வந்துடுது. ராதா ரோட் மீ அ லெட்டர் லாஸ்ட் சண்டே. லாஸ்ட் சண்டேன்னு வரதுனால ராதா வந்து ரைட் வராது, ரோட் வந்துடுது. ஓகே, இதெல்லாம் வந்து த சென்டென்சஸ் விச் ஹாஸ் அ கீவேர்ட் ஆஃப் பாஸ்ட் டைம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, டு இண்டிகேட் த பாஸ்ட் டிஸ்கண்டினியூடு ஹேபிட்ஸ். அதான் நான் சொன்னேன் இல்லையம்மா, இந்த ரெகுலர் ஹேபிட்டு டிஸ்கண்டினியூ ஆகி இப்போ நம்ம யூசேஜஸில் இல்லை அப்படின்னா, என்னோடய ப்ரெசண்ட் ரெகுலர் ஹேபிட்டில் இல்லை அப்படின்னா அதுதான்மா டிஸ்கண்டினியூடு ரெகுலர் ஹேபிட்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ இங்கே பாருங்கள், ஹி விசிட்டட் டெம்பிள் ஃப்ரீக்வெண்ட்லி. இப்போ ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா அடிக்கடி அப்படிங்கிறது மீனிங்க்குன்னு. ஹி விசிட்டட் டெம்பிள்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக டெம்பிள்ஸ்க்கு போயிட்டு இருந்தால் இப்போ போகிறது இல்லை அப்படின்னா டிஸ்கண்டினியூடு ஹேபிட்மா. அதனால் ஹி விசிட்டட் டெம்பிள் ஃப்ரீக்வெண்ட்லி. சி யூஸ்வலி சாங் சாங்ஸ் இன் த ஈவினிங். ஓகேவா. ஸோ இப்போ இதில் எல்லாமே கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங், ஃப்ரீக்வெண்ட்லி இதெல்லாம் இல்லை. பட் ஒய் வி யூஸ் தட் இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், பட் நாட் நவ் அப்படிங்கிறது. சார் இப்போ எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறாங்க, ஹீ டேஸ் விசிட் டெம்பிள் ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ நான் விசிட்ஸ் போட்டுட்டா, விசிட்டட் போட்டுட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் விசிட்ஸ் போடணும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல கீவேர்டு என்னக்குன்னு ஃப்ரீக்வெண்ட்லி இருக்குது. அப்போ ஏன் சார் இதை நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா, இது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன். புரிஞ்சா. ஹி விசிட்டட் டெம்பிள் ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா ரெகுலர் ஹேபிட். ஆனால் இதில் கீவேர்டு என்ன கண்டிப்பாக கொடுக்கணும், பட் நாட் நவுங்கிற கீவேர்டு கொடுக்கணும். பட் நான் என்ன பண்ணலை, இந்த சென்டென்ஸில் கொடுக்கல. ஆனால் நீங்கள் எழுதும்போது என்ன எழுதிக்கிறீங்க, ஹி விசிட்டட் டெம்பிள் ஃப்ரீக்வெண்ட்லி பட் நாட் நவ் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், சி யூஸ்வலி சாங் சாங்ஸ் இன் த ஈவினிங் பட் நாட் நவ் அப்படிங்கிற கீவேர்டை சேர்த்திக்கோங்க. ராதா ஆல்வேஸ் டாக்டு அபவுட் ஹர் பியூட்டி. ஓகேவா. ஓகே, இந்த இடத்துல ஆல்வேஸ் டாக்டு அபவுட் ஹர் பியூட்டி அப்படின்னு எழுதிட்டு இருக்கோங்க, பட் நாட் நவ். சி யூஸ் டு ட்ரிங்க் டீ இன் த மார்னிங் பட் நாட் நவ். ஸோ இந்த 4 சென்டென்சஸ்லேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், த கீவேர்ட் இஸ் நாட் யூஸ்டு. பட் இன்ஸ்டெட் நான் உங்ககிட்ட கேட்குறது என்ன, ப்ளீஸ் யூ ஹாவ் டு ரைட் த கீவேர்ட் பட் நாட் நவுங்கிறத எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த ஆக்ஷன்ஸ் இப்போ ப்ரெசண்ட்டில் இல்லைங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும்.
My grandmother used to read a few chapters of Gita every day. In those days, இப்போ பாருங்க இந்த சென்டென்ஸில் பாருங்க in those daysனு வந்துருச்சு, பாஸ்ட் இண்டிகேட் பண்ணுது. In those days my mother gave me pocket money every day. புரிஞ்சா? ரெகுலராக என்னோடய மதர் வந்து பேக்கெட் மணி கொடுத்தாங்க. எப்போ? ஒரு காலத்தில். ஓகே. ஐ ஆல்வேஸ் ரூட் அ பைக் டு ஸ்கூல் வென் ஐ வாஸ் அ யங். இப்போ வென் ஐ வாஸ் அ யங் அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கே இருக்கும்போது நான் பைக் டெய்லி ஓட்டிகிட்ருப்பேன். ஆனால் இப்போ நான் எங்கே இல்லை. புரிஞ்சா? ஐ எம் ஓல்டு. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறதில்ல, பைக் ஓட்டுறதில்ல. ஐ விசிட்டட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் எவ்ரிடே வென் ஐ வாஸ் இன் மை நேட்டிவ். என்னோடய நேட்டிவில் இருக்கிற வரைக்கும் நான் என்னோடய ஃப்ரெண்டோட ஹோம்க்கு டெய்லியும் போயிட்டு இருந்தேன். இப்போ நான் நேட்டிவில் இல்லை. ஐ பிளேடு கிரிக்கெட் ரெகுலர்லி டியூரிங் மை டீன்ஸ். நான் என்னோடய டீனேஜில் நான் என்ன பண்ணிட்டேன், டெய்லியும் கிரிக்கெட் விளையாண்டேன். இப்போ நான் விளையாடுறது இல்லை. ஐ ஸ்போக் டூ மச் டியூரிங் மை ஸ்கூல் டேஸ். ஓகேவா? ஸ்கூல் டேஸில் நிறைய பேசிகிட்டு இருப்பேன். பட் நாட் நவ். இப்போ நான் கிடையாது. டியூரிங் மை ஸ்கூல் டேஸில் நம்ம என்னோடய ஸ்கூல் டேஸில். அப்போ இப்போ நான் காலேஜில் படிக்கலாம், இல்லை நான் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறதாம்மா. ஐ திங்க் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ரெண்டே ஐடியாவில் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து என்னோடய ரெகுலர் ஹேபிட்டு இப்போ இல்லை. ஓகே, டிஸ்கண்டினியூவான என்னோடய ரெகுலர் ஹேபிட்டு. இன்னொன்று ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு டைம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே யூஸ் பண்ணுறோம். டு இண்டிகேட் அன் ஆக்ஷன் தட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட், டு இண்டிகேட் த பாஸ்ட் டிஸ்கண்டினியூட் ஹேபிட்ஸ். தெர் ஆர் 10 எக்ஸாம்பிள்ஸ் ஐ ஹாவ் கிவன். ஓகே ஓகே. ஸோ உங்களோட நோட்டில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது சிம்பிள் ஃப்யூச்சர்க்குன்னு. சிம்பிள் ஃப்யூச்சர் ஒரே ஒரு ஐடியா தாங்கன்னு. ஃப்யூச்சர் ஆக்ஷன் இருந்துச்சுன்னா சிம்பிள் ஃப்யூச்சர் யூஸ் பண்ணிக்கணும். டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மண்டே, நெக்ஸ்ட் ஃப்ரைடே, நெக்ஸ்ட் இயர், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எது இருந்தாலும் யூ கேன் யூஸ் இட் இன் சிம்பிள் ஃப்யூச்சர். சார் நீங்கள் தான் சொன்னீங்க இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எஸ், கரெக்டு தான். நான் என்ன சொல்கிறேன்னா, ரெண்டு ஆன்சரும் கரெக்டு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணாலும் கரெக்டு, சிம்பிள் ஃப்யூச்சரில் எழுதினாலும் கரெக்டு. டெஃபினட்டாக அந்த ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு பிளான் பண்ண ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னா நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிள் ஃப்யூச்சரில் எழுதிக்கோங்க. பாருங்கள், ஐ ஷால் மீட் யூ டுமாரோ. டுமாரோ இஸ் எ கீவேர்ட், இஸ் இண்டிகேட்டிங் எ ஃப்யூச்சர். அதனால் ஷால் மீட். இப்போ இந்த ஷல் எங்கே யூஸ் பண்ணணும், வில் எங்கே யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குங்கன்னு. ஐ, வி, புரிஞ்சக்கண்ணே, யூ, இந்த மூணு ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் சிங்குலர் ஆர் ப்ளூரல், அடுத்தது என்னது தேர்ட் பர்சன் ப்ளூரல் வி. இது பக்கத்தில் நீங்கள் ஷால் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? ஆனால் வில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷல் அண்ட் வில் அப்படின்னு ஒன்று கொஷின் கேட்கலாம். மாடல்ஸ் நடத்தும்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஷல்லு வில்லு ஒன்று தான்மா. ஷல் இஸ் அவுடேட்டட் யூசேஜ், வில் இஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வில் டெஃபினட் ஃப்யூச்சர். அதனால் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐ வில் மீட் யூ டுமாரோவும் கரெக்டு, வி வில் பிகின் த ஒர்க் ஃப்ரம் மண்டேவும் கரெக்டு. புரிஞ்சா? ஷல்லு தான் யூஸ் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லை. சி வில் ஸ்டே வித் அஸ் ஃபார் அனதர் வீக். ஐ பிலீவ் சி வில் ஜாயின் த ஆஃபீஸ் டுமாரோ. They will go to college next Monday. We shall win the match. I shall purchase a new car next year. He will sell his house next month. I will visit my grandmother's house tomorrow. We will start a new business next year. So in all these sentences which is indicating the past future time இருக்கு, tomorrow or Monday, another week, tomorrow, next Monday, அது மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கீவேர்ட் இருந்துச்சு அப்படின்னா we should use definitely in the simple future. ஸோ இன்றைக்கி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த 3 டாப்பிக்கையும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் யூ ஜஸ்ட் கீப் திஸ் இன் யுவர் நோட். எல்லோரும் உங்களோட நோட்டில் யூ கேன் ரைட் இட் and definitely I will check your grammar note at the time of our first class. I will see you and I will check it individually every student's note. Okay, thank you. Today's class is over. Suppose you have any doubts அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. Thank you. Have a nice day. Thank you, ma.